கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக தாமிர கொப்பரை கோவில் அலுவலகத்திலிருந்து மேலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், இன்றைய தினத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் திருப்பரங்குன்றத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த மலைமீது தீபம் ஏற்றுவதற்காக இந்த தாமிர கொப்பரையானது கோவில் அலுவலகத்திலிருந்து தற்போது புறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு திருக்கோவில் அறங்காவலர் சார்பாக புதிய தாமிர கொப்பரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொப்பரையானது 4.5 அடி உயரம், அதாவது வழக்கமாக இருப்பதை விட உயரத்திலும் உள்ளே நம்ம வைக்கக்கூடிய அந்த நெய்யின் அளவும் 450 லிட்டர் வரை வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் 300 மீட்டர் காடா துணி இதற்கு பயன்படுத்த உள்ளது. இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது ஒரு தீர்ப்பை இருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு கோவில் நிர்வாகம் சார்பாக அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு இந்த மதியத்திற்குள் விசாரணைக்கு பட்டியலிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அந்த திருப்பரங்குன்றம் கோவில் அலுவலகத்தில் இருந்து தீபம் மலை மீது ஏற்றுவதற்கான இந்த தாமிர கொப்பரையானது அதற்கான பொருட்களும் தற்போது எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் தேவைப்பட்டால் இந்த தீர்ப்பை பொறுத்து மலை உச்சியிலும் தீபம் ஏற்றுவதற்கு தேவையாக 2 லிட்டர் நெய் மற்றும் அதற்காக 2 லிட்டர் இந்த காடா துணி ஏற்றுவதற்கான அந்த பொருட்களும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கம் போல் எடுத்து செல்லப்படும் இந்த தாமிர கொப்பரையானது இந்த மலை மீது உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் இந்த தீபம் ஏற்றுவதற்காக தற்போது எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ள நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் சுற்றுலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார்.